தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, செவ்வாய்க்கிழமை பாஷியோர் புனித அந்தோனியார் திருத்தலத்திலே ஒன்று கூடி நாங்கள் இந்த காலை திருப்பலியிலே கலந்து கொண்டு சபிக்க வந்திருக்கின்றோம். இன்றைய இந்த திருப்பலி பலர் தம்முடைய கருத்துக்களுக்காக சபிக்குமாறு கேட்டிருக்கின்றார்கள். வெளிநாட்டு பயண தடை நீங்கி விரைவாக பயணம் சரிவர, விஜயராணி நோயிலிருந்து குணம் பெற, பென்ஸ்டன்லி வதிவிட வீசா கிடைக்க, குடும்பத்தின் நோய் தடை நீங்கி முன்னேற்றம் அடைய, குறும்பட மாணவன் தனது கல்வியை தடையின்றி தொடர, நிரந்தர வீசா கிடைக்க, ஆகாஷ் வீசா கிடைக்க, வெளிநாட்டு பயண தடை நீங்க, தடைகள் நீங்கி சுகப்பிரசவம் நல்லபடியாக நடைபெற, ஈசாக் எங்கேல்ஸ் வதிவிட வீசா கிடைக்க, கடனிலிருந்து விலகி சொந்த வீட்டில் குடியிருக்க, மெரின் ஜெரிஸ் நோயிலிருந்து பூரண சுகம் பெற, வேலை கிடைக்க, காய்ச்சல் சுகம் பெற, தாய்க்கும் குழந்தைக்கும் எந்த ஆபத்தும் இல்லாமல் இருக்க, மஞ்சோஸ்வரி நோயிலிருந்து சுகம் பெற, கிசோ வீசா கிடைக்க, திருமண தடை நீங்க, கபில்ராஜ் குடும்ப பிரச்சனை தீர, வெளிநாட்டு பயணம் சரிவர, குழந்தை பாக்கியம் கிடைக்க, கண் பரிசோதனை நல்லபடியாக அமைய என்று சொல்லி பலர் தங்களுடைய கருத்துக்களுக்காக சபிக்குமாறு கேட்டிருக்கின்றார்கள். இன்னுமின்றி இந்த திருப்பலியின் நன்றி பலியாக ஒப்பு கொடுக்குமாறு 4 பேர் கேட்டிருக்கிறார்கள். அதோடு 2வது பிறந்த நாளிலே ஷெர்வின் என்ற குழந்தைக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லி ஆண்டவிடம் மன்றாடிக் கொள்வோம். அவை எல்லாருடைய கருத்துக்களையும் இந்த பள்ளியிலே ஒப்பு கொடுத்து ஆண்டவர் எல்லாருடைய கருத்துக்களுக்கும் செவி சாய்க்கவும், நன்றி கூறுகின்றவர்களோடு தொடர்ந்தும் இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கவும் இந்த பள்ளியிலே மன்றாடிக் கொள்வோம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிலை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியார் புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக.
இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதி அளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் திருமனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மையும் மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்தொழிப்பேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகளெல்லாம் நாள் முழுவதும் தீமையே உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார். மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக அவர் மனம் வருந்தினார். அவரது உள்ளம் துயரமடைந்தது. அப்பொழுது ஆண்டவர், நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்தொழிப்பேன். மனிதர் முதல் கால்நடைகள், ஊர்வன, வானத்து பறவைகள் வரை அனைத்தையும் அழிப்பேன். ஏனெனில் இவற்றை உருவாக்கியதற்காக நான் மனம் வருந்துகிறேன் என்றாள். ஆனால் நோவாவுக்கு ஆண்டவரின் அருள் பார்வை கிடைத்தது. அப்பொழுது ஆண்டவர் நோவாவிற்கு கூறியது, நீ உன் குடும்பத்தார் அனைவரோடும் பேழைக்குள் செல். ஏனெனில் இத்தலைமுறையில் உன்னையே நான் நேர்மையானவனாக காண்கிறேன். தக்க விலங்குகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆணும் பெண்ணுமாக 7 சோடிகளையும், தகாத விலங்குகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக 1 சோடியையும், வானத்து பறவைகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக 7 சோடிகளையும், மண்ணுலகெங்கும் அவற்றின் இனங்கள் உயிர் பிழைத்து கொள்வதற்காக உன்னுடன் சேர்த்துக்கொள். ஏனெனில் இன்னும் 7 நாள்களில் மண்ணுலகின் மேல் 40 பகலும் இரவும் நான் மழை பெய்விக்கப் போகிறேன். நான் உருவாக்கிய உயிரினங்களை எல்லாம் நிலத்திலிருந்து அழித்தொழிப்பேன். ஆண்டவர் கட்டளையிட்டபடி நோவா எல்லாவற்றையும் செய்தார். 7 நாட்களுக்கு பின் மண்ணுலகில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவியாக. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. மாட்சி மிக்கது.
என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 வசனங்கள் 14 தொடங்கி 21 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்துச் செல்ல மறந்துவிட்டார்கள். படகில் அவர்களிடம் ஓர் அப்பம் மட்டுமே இருந்தது. அப்பொழுது இயேசு, பரிசேயர், ஏரோதியர் ஆகியோரது புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களோ தங்களிடம் அப்பம் இல்லையே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருந்தார்கள். இதை அறிந்த இயேசு அவர்கள் நோக்கி, நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசிக்கொள்கிறீர்கள்? இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள்? உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று? கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா? காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா? ஏன் உங்களுக்கு நினைவில்லையா? 5 அப்பங்களை நான் 5000 பேருக்கு பிட்டு அளித்த போது மீதியான துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று அவர் கேட்க, அவர்கள் 12 என்றார்கள். 7 அப்பங்களை நான் 4000 பேருக்கு பிட்டு அளித்த போது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்க, அவர்கள் 7 என்றார்கள். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பரிசேயர், ஏரோதியர் ஆகியோரது புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் தன்னுடைய போதனைகளே ஒரு சில வார்த்தைகளை வெளிப்படைய சொல்லிக்கொண்டே இருப்பார். அது ஒன்று, எச்சரிக்கையாயிருங்கள், கவனமாயிருங்கள். எச்சரிக்கையாயிருங்கள், கவனமாயிருங்கள். இந்த வார்த்தைகள் ஒரு பாதையில் இருந்து இன்னும் ஒரு பாதைக்கு, அதாவது சரியான நிலைப்பாட்டுக்கு திருப்புவதாக ஆண்டுடைய இந்த வார்த்தைகள் அமைகின்றது. அதனால் இன்றைய நட்சத்திரமான சொல்றார், கவனமாயிருங்கள். பரிசேயர், ஏரோதியருடைய புளிப்பு மாவை குறித்து கவனமாயிருங்கள் என்று ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கு அறிவுரை கூறுகின்றார். பயணம் செய்கின்றார்கள், தாங்கள் ஒரு அப்பம் மட்டும் வள்ளத்தில் எடுத்துச் செல்கின்றார்கள். அதை பற்றி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஒரு அப்பம் எப்படி எங்களுக்கு போதும்? இவ்வளவுக்கும் இயேசு இவ்வளவு வல்ல செயல்களை செய்திருந்தும் இயேசுவே கேட்கின்றார், நான் 4000 பேருக்கு உணவு பெற்றுக் கொடுத்தேன், 5000 பேருக்கு உணவு கொடுத்தேன். இதையெல்லாம் பார்த்துவிட்டு உங்களுக்குள்ளே இந்த அற்பமான எண்ணம் எழுவதற்கு காரணம் என்ன என்று சொல்லி அவர்களை ஒரு கடிந்து கொள்ளுகின்றதையும்
திசை திருப்ப முனைகின்றதையும் நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது உலகத்தின் சிந்தனைகளில் இருந்து உங்களோடு இருக்கின்றவரோடு நீங்கள் இருக்க ஆண்டவர் திசை திருப்பி விடுகின்றார். உலகத்தின் எண்ணங்களை, அன்றாட அடிப்படை எண்ணங்களை விடுத்து நானே வாழ்வு தரும் உணவு என்ற அந்த நிலைப்பாட்டுக்குள்ளே ஆண்டவர் திசை திருப்பி விடுகின்றார் இந்த சீடர்களை. இதைத்தான் இன்றைக்கு முதல் வாசகத்திலேயும் நாங்கள் பார்க்கின்றோம். உலகிலே தீமையும் பாவமும் பெருகிவிட்டது. மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் இதய சிந்தனைகளெல்லாம் நாள் முழுவதும் தீமையை உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார். மனிதர்களுடைய எண்ணம் தொடக்கத்திலே முதல் பெற்றோருடைய பாவம், முதல் பிள்ளைகளுடைய பாவம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கணும். அப்படியே கடவுளுக்கு எதிரான எண்ணங்களிலும் தீமையான சிந்தனைகளிலும் பிழையான வழிமுறைகளிலும் அவர்கள் வாழ்க்கையை வாழ எத்தனித்து வாழ்ந்து கொண்டிருந்ததால் ஆண்டவர் தாமே முன்பது நான் இவர்களை அழிப்பேன். இந்த அழிவுக்குள்ளும் நாங்கள் பார்க்கின்றோம், ஒருவர் நீதிமானாக காட்டப்பட்டு அவர் திசை திருப்பப்படுகின்றார் நல் வழியிலே தொடர்ந்து செல்ல. இந்த அழிவுக்குள்ளே இவரும் அழிந்துவிடக்கூடாது. அழிவுக்குரியவர்கள் அழிந்து செல்வார்கள், அழிவுக்குரியவர்கள் அழிவின் பாதைகளை தேர்ந்து கொள்வார்கள். ஏன்னு சொன்னால் அவர்கள் கடவுள் பயமில்லாதவர்கள். கடவுளுக்கு எதிராக நிந்தைகளையும் கூறிக்கொண்டு கடவுளுக்கு எதிராக செயல்பட்டு கடவுளுடைய சாபத்தையும் பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் ஒருபோதும் ஆசி பெறார்கள். இவ்விதமாக ஆண்டவராலே அந்த சமூகம் அழிக்கப்பட்டது. அது நேரத்திலே ஆண்டவராலே திசை திருப்பப்பட்ட இந்த நோவா என்ற உன்னதமான ஒரு நீதிமான், அவர் சார்ந்திருந்த உயிரினங்கள், அவர் சார்ந்திருந்த ஒரு குடும்பம் ஆண்டவராலே அற்புதமான முறையிலே பாதுகாக்கப்பட்டது. காரணம், அவர் இறைவனுடைய வழிகளை அறிந்திருந்தார், இறைவனுக்கு பிரமாணிக்கமாயிருந்தார். இவ்விதமாகத்தான் அன்பானவர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் நாளாந்தம் எங்களுடைய வாழ்க்கையின் பயணத்திலே ஆண்டவரை நோக்கி திசை திருப்ப அழைக்கப்படுகின்றோம். ஒரே பாதையிலே நாங்கள் பயணித்து கொண்டிருப்பதல்ல வாழ்க்கை. நாங்கள் பயணித்து கொண்டிருந்தாலும் இந்த பயண பாதை கடவுள் எங்களுக்கு அதிலே ஒளியாக தெரிகின்றார். அந்த பயணத்தின் பாதையிலே, அந்த பயணத்தின் இலக்கிலே, இறுதியிலே கடவுளுடைய திருச்சிலுவை எனக்கு தெரிகின்றதா, கல்வாரி மலை தெரிகின்றதா, அல்லது அந்த பணக்கார மனிதன் போன்ற ஒரு அழகான இருப்பிடம், மெல்லிய ஆடை தெரிகின்றதா? எதை நாங்கள் கண்டுகொள்ளப் போன்றோம்? அழிமையா? ஆண்டவர் சொன்னார், ஒடுக்கமான பாதை வழியே நுழையுங்கள், என்னை பின்பற்ற விரும்புகின்ற சிலுவையை சுமந்து கொண்டு வரட்டும். இவ்விதமாக ஆண்டவர் சரியான தெரிவுகளை நாங்கள் மேற்கொள்ள, சரியான பாதைகளை கண்டுகொள்ள, சரியான வழிகளை எடுத்துக்கொள்ள, அதிலே கடவுளை கண்டு கடவுளை மாட்சிப்படுத்த எங்களை ஆண்டவர் எப்போதுமே திசை திருப்பி கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவருடைய திசையிலே நாங்கள் செல்லாமல் எங்களுடைய வழிகளை நாங்கள் கண்டு கொள்வோம் சொன்னால், அந்த எங்களுடைய வழிகளிலே கடவுளை மகிமைப்படுத்தாமல் எங்களுடைய மகிமையையும் பெருமையையும் நாங்கள் கொண்டு வாழ்வோம் சொன்னால், ஆண்டவர் நோவாவுடைய காலத்தில் செய்த மாதிரி எங்களுக்கும் செய்வார். அது பெரும் துன்பமாக, வேதனையாக, அழிவாக இருக்கும். ஆகவே எல்லாரும் கடவுளுக்கேற்ற வழிகளை கண்டு கொள்ளுங்கள். கடவுளுடைய வழிகளிலே எல்லாரும் நடக்க முயற்சிப்போம். ஏன்னு சொன்னால் ஆண்டவருடைய வழிகள் நேர்மையானது, ஆண்டவருடைய பாதையும் கரடு முரடானது, ஆனால் வாழ்வுக்கு உரியது. இதை நாங்கள் மனதில் இருத்தி கொண்டு எங்களுடைய தேவைகளையும் எழுந்து நின்று ஆண்டவருடன் சொல்லி சபிப்போமாக. ஆமேன். இரக்கத்தின் தேவனே, உமது அன்பினால் எம்மை உருவாக்கினீர். ஆயினும் நாம் நேர்மையான வழியை விட்டு உம்மை விலகிச் சென்று பாவம் செய்கின்றோம். தேவனே, நாம் பாவ வழிகளை விட்டு மனமாறி உமது அருளின் பெருமைகளை உணர்ந்து வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கோடி அற்புதராம் புனித அந்தோனியாரின் பதினாடி வந்துள்ள
அனைத்து பக்தர்களையும் தேவனே உமது பாதம் தருகின்றோம். அவர்களது உள்ள தேவைகளை நீர் ஒருவரே அறிவீர். அவற்றை உமது சித்தத்திற்கு ஏற்ப நிறைவேற்றியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பாதுகாக்கும் பரம்பொருளே இறைவா, எமது நாட்டை சூழ்ந்து காணப்படும் தீமைகள், அநீதிகள் இன்றைய சிறுவர்களையும் இளைஞர்களையும் அழிவின் பாதைக்கு இட்டுச் சென்று கொண்டிருக்கின்றது. தெய்வமே, சாத்தானின் தீய செயற்பாடுகள் எமது நாட்டையும் நாட்டு மக்களையும் விட்டு அகன்று ஒளிமயமான எதிர்காலம் எமது பிள்ளைகளுக்கு கிடைத்திட வரம் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குணமளிக்கும் வல்ல தேவனே, பல்வேறு நோய்களினாலும் அவற்றின் தாக்கங்களினாலும் வருந்தும் ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் கருணை கண்கொண்டு நோக்கியருளும். இவர்கள் உமது கருணையால் நோயிலிருந்து விடுபடவும் ஆரோக்கியமான வாழ்வு இவர்களுக்கு கிடைக்கவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் நம்பிக்கையோடு இந்த வழியிலே வெளிப்படுத்திய வேண்டலுக்கும் குறிப்பாக இன்றைய இந்த பள்ளி தம்முடைய கருத்துக்களுக்காக சபிக்குமாறு கேட்டிருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளுடைய கருத்துக்களுக்கும் இன்னும் இந்த காலை திருப்பள்ளி பல்வேறு தேவைகளுக்கு எங்களோடு குழுமியுள்ள உம்முடைய மக்களுடைய தேவைகளுக்கு நீ தாயுடன் சவி சாய்த்து அவருடைய கருத்துக்களை எல்லாம் நிறைவேற்றிட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். களைப்பும் மாற்றிட அமலனேற்றருள்வாய். குற்றமற்ற திருவற்ற முறை கண்டு பெற்ற மலர் உன்னை கமழ்ந்தேற்ற மலர்ந்து கனிந்து விழுந்து கனிந்து மாற்றி மாற்றி உந்தன் சுவை தேட இறைவா நான் உந்தன் அடி சேர இதயம் காணும் அருள்வாழ இறையே மலையே தேனே அமுதே நிறைவாக ஏற்றிட. சகோதர சகோதரினுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கைகள் எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனாலும் அது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிர் ஆற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் முதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சுடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணம் இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் விடுதலைகளை விட்டருளும் உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கோழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம், எல்லா திருநிலை நிராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொளியின் உள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசபாஸ், எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோனியார், இவ்வுலகில் மக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனோடு வாட்டு மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென்.
கருணை வெள்ளம் பூமியை நனைக்கின்றது. ஆ உள்ளத்தில் பாய்கின்றது. இயேசுதேவ வருக, இந்த நெஞ்சில் என்றும் வாழ்க. இயேசுதேவ வருக, இந்த நெஞ்சில் என்றும் வாழ்க. மன்னவன் இயேசு எழுந்திங்கு வருகின்றார், மனமோ மகிழ்கின்றது. அவர் கண்களில் பொங்கும் கருணை வெள்ளம் பூமியை நனைக்கின்றது. ஆ உள்ளத்தில் பாய்கின்றது. இயேசுதேவ வருக, இந்த நெஞ்சில் என்றும் வாழ்க. இயேசுதேவ வருக, இந்த நெஞ்சில் என்றும் வாழ்க. ராகங்கள் புது தாளங்கள் நெஞ்சில் கீதங்கள் தினம் பாடாதோ. ராகங்கள் புது தாளங்கள் நெஞ்சில் கீதங்கள் தினம் பாடாதோ. சோகங்கள் இனி மறைந்திடவே இறை வேதங்கள் என்னில் ஒலிக்கும். சோகங்கள் இனி மறைந்திடவே இறை வேதங்கள் என்னில் ஒலிக்கும். இயேசு நாமத்தின் நன்மை நிறைக்கும். இயேசுதேவ வருக, இந்த நெஞ்சில் என்றும் வாழ்க. இயேசுதேவ வருக, இந்த நெஞ்சில் என்றும் வாழ்க. மன்னவன் இயேசு எழுந்திங்கு வருகின்றார், மனமோ மகிழ்கின்றது. அவர் கண்களில் பொங்கும் கருணை வெள்ளம் பூமியை நனைக்கின்றது. ஆ உள்ளத்தில் பாய்கின்றது. இயேசுதேவ வருக, இந்த நெஞ்சில் என்றும் வாழ்க. இயேசுதேவ வருக, இந்த நெஞ்சில் என்றும் வாழ்க. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ளச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று பாருங்கள், திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. புனித அந்தோனியாரை நோக்கி வேண்டுதல். புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, பாசியூர் பதியில் குழுமியுள்ள எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தாரும். குழந்தை இயேசுவை கையிலேந்தும் பெறு பெற்று புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் கோடி அற்புதரே, மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன்
உமது திருத்தலத்துக்கு வந்து கூடியுள்ளோம். நீரேந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எமது ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்றுத்தாரும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, மகிமையில் விளங்கிடும் புனித லில்லியே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்போரே, அழுவோரின் ஆறுதலே, உம்மை நாடி நிற்கும் எங்களை உமது அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயர்களில் நின்றும் எங்களை காப்பாற்றும். போரின் கட்டுக்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். சோதனைகளை வெல்ல வலிமையை பெற்றுத் தாரும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்துமக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாரும். நீங்காத வியாதிகளை உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடமிருந்து நீக்கியருளும். இறையருளை ஏராளமாய் பெற்று புனித அந்தோனியாரே, நாங்கள் உமது வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை அன்பு செய்து உன்னுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். பதுவை புனிதரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை இயேசுவை நிறை அன்பு செய்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அல்லல் படுவோருக்கு ஆறுதலான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களை குணமாக்கும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமல் போனவற்றை கண்டெடுக்கச் செய்யும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வெளியோருக்கு என்றும் உதவிடும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடலை ஒருத்து எளியவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மெய்மறையின் நெறியிலே தூயவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்செய்தியை போதித்து மெய்மறையின் வல்லுனரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவத்தினாலும் அழகையினாலும் துன்புறுவோரின் துயர் துடைக்கும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவதாகவும் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்களால் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எழுந்து நின்று புனிதரை புகழ்ந்து பாடுவோம். அந்தோனி நாமம்
அமிழ்தினை வழங்குதையா அப்பன் அந்தோணி அருட்பெயர் விளங்குதையா விளங்குதையா. அந்தோணி நாமம் அன்பெனும் தீபம், அந்தோணி நாமம் அன்பெனும் தீபம், வந்தனை செய்வோம் நாம். மாய பிரபஞ்சத்தில் தூய வழி நின்று ஆனந்த ராகமாய் திகழ்ந்தவரே. மாய பிரபஞ்சத்தில் தூய வழி நின்று ஆனந்த ராகமாய் திகழ்ந்தவரே. நாயகன் இயேசுவின் பாதை நற்செய்தி ஓதிய மேதை பேய்பிணி பசி பஞ்சம் போக்கி வென்றீர். உத்தம சத்திய பாதம் பக்தியாய் நாம் தொழும் நேரம், உத்தம சத்திய பாதம் பக்தியாய் நாம் தொழும் நேரம். புதுமையிலே பணிபுரிய மதுவையிலே சிறந்தவரே, அலைகடல் அமிழ்தினை வழங்குதையா அப்பன் அந்தோணி அருட்பெயர் விளங்குதையா விளங்குதையா. அந்தோணி நாமம் அன்பெனும் தீபம், அந்தோணி நாமம் அன்பெனும் தீபம், வந்தனை செய்வோம் நாம். லில்லியெனும் நவநிதியில் இஸ்போவானின் பதி, கல்வி தரும் கலைமதியே வாழியவே. லில்லியெனும் நவநிதியில் இஸ்போவானின் பதி, கல்வி தரும் கலைமதியே வாழியவே. வினை போக்கும் நன்னிழல் தேடி எல்லாவரும் உம்மை தேடி நின்றோம். பாலனை தாங்கிய கைகள் தாசனை தாங்கிட வேண்டும், கால்களை கண்களில் ஒற்றி கடலடி கும்பிட வேண்டும். கற்பகமே கற்பின் பெட்டகமே, கற்பகமே கற்பின் பெட்டகமே, தென்றல் காற்றுடன் போற்றிடும் பாஷையு. நாற்றிசை நானிலம் வாழ்ந்திட அலைகடல் அமிழ்தினை வழங்குதையா அப்பன் அந்தோணி அருட்பெயர் விளங்குதையா விளங்குதையா. அந்தோணி நாமம் அன்பெனும் தீபம், அந்தோணி நாமம் அன்பெனும் தீபம், வந்தனை செய்வோம் நாம், வந்தனை செய்வோம் நாம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.